இது என்ன ஸ்டைல் கடை? பிரெஞ்சு ஃப்ரையா? பிரெஞ்சு பிரைடா? ஏன்பா பசிக்குது, போற வழியில சாப்பிடணும். ரொம்பவும் பழமை வாய்ந்த சிறப்பு மிகுந்த கோயிலுங்க. சுமார் ஒரு 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த கோயில். குட்டிப்பையா இடுப்பு அருணாக்குடி போட்டாச்சு, கால் குடிசு போட்டாச்சு. அது எனக்கு சொல்ல வரல. அடுத்தது என் பெரிய பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கான். வாங்க எந்த அளவுக்கு ரெடி ஆகி பக்காவா இருக்கான்னு பார்க்கலாம். ஹாய் பியூட்டிஸ், எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க போல. பாப்பா ட்ரெஸ் பாருங்க எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு. பாப்பாவுக்கு நாங்களே வந்து மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணதுங்க. ஆமாங்க, பியூர் பட்டு துணியில வந்து நாங்க பாப்பாவுக்கு ரெடி பண்ணது. மேக்கப் வேலை நடந்துட்டு இருக்கு. இனிமேட்டு தான் எக்ஸ்ட்ரா கோட்டிங் பட்டி டிங்கரிங் எல்லாம் பார்ப்பாங்க. இது என்ன ஸ்டைல் கடை? பிரெஞ்சு ஃப்ரையா? பிரெஞ்சு பிரைடா? எங்களுக்கு பிரெஞ்சுன்னு பிரெஞ்சு ஃப்ரைஸ் ஞாபகம் தான் வந்துருச்சு. பிரெஞ்சு பிரைடுங்களா? நாம இப்போ தம்பி போடலாம், அதே போல ஒரு வீடியோவோ போடலாம். ஆனா இப்ப சுத்தமா டைம் கிடையாது. நான் டைம் எடுக்கிறப்போ நான் ஒரு ஷார்ட்ஸ்க்காக ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைல்லாம் போட்டு காட்டுறேன். டிஃபரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் கிட்ஸ் எல்லாமே போட்டு காட்டுறேன். காட்டலாம். ஹேர் சூப்பரா இருக்கு. எஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்கு ரெடி ஆயிட்டோம். நம்ம இப்போ ஆன் த வேல இருக்கோம். ரொம்ப அறக்க பறக்க ஒரு வழியை எப்படியோ ரெடி பண்ணிட்டோம். குட்டி குழந்தை வச்சுட்டு நம்ம ரெடி பண்றது ஈஸியான வேலை கிடையாது. அவங்களுக்கு எழுந்திரிச்சு ஏர்லியரா குளிக்க வச்சு பாப்பாவுக்கு ரெடி பண்ணி நாமளும் ரெடி ஆகி அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு எப்படியோ ஒரு வழியா ரெடி ஆயிட்டோம். இப்போ ஆன் த வேல என்னென்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறோம், பாருங்க. கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு ரீச் ஆயிடுவோம். பசிக்குது, போற வழியில சாப்பிடணும். ஜெயதேவ் குகன் பாருங்க எப்படி சமத்தா உட்காந்துட்டு வர்றாருன்னு. ஜெயதேவ் இன்னொரு காட்டுறேன். ஏல்பா ஹாய். பாப்பா முன்னாடி உட்காந்துருக்காங்க. அம்மாவுக்கு கார் ஏசி ஒத்துக்கல, அதனால ஃபுல்லா வாமிட் எடுத்துட்டாங்க. ஒரு வழியா போற வழியிலேயே எடப்பாடிக்கு முன்னாடியே நல்ல ஹோட்டல் கிடைச்சதுங்க. ரொம்ப பசியா இருக்கிறதுனால எல்லாரும் ஃபுல் கட்டிட்டோம். பூரி, பொங்கல், ரோஸ்ட், மசால்ன்ட்டு நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு. கோயில் எங்க இருக்கு அப்படின்னு தான் கேட்க போறீங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி தாண்டி நம்ம மேட்டூர் டேம் இருக்கு இல்லைங்களா, இந்த மேட்டூர் டேமுக்கும் எடப்பாடிக்கு இன்பிட்வீன் கேப்ல தாங்க இருக்கு. ஊர் பேர் பார்த்தீங்கன்னா நங்கவல்லின்னு சொல்லுவாங்க. நங்கவல்லின்னு சொன்னாவே ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு தான் வந்து இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு பார்த்தீங்களா, அதாவது நான் சொல்வது கோயிலோட முன் கோபுரங்க. இங்கே தாங்க நம்ம வெயிலாக இருக்கிறதுனா நான் கொஞ்சம் நிழல்ல நின்றுட்டுருக்கேன். இனிமேட்டு தாங்க கோயிலுக்குள்ளே போகிறோம். வாங்க நம்ம இப்போ போகலாம். மேட்டூர் டேம், மேட்டூருக்கு நம்ம போகிற வழிக்கு முன்னாடியே மேச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயில் ஃபேமஸ் இல்லைங்களா, அந்த மாதிரி மேச்சேரிக்கு முன்னாடி ஊர் தான் நங்கவல்லி. நங்கவல்லின்னு சொன்னாவே வந்து லட்சுமி நரசிம்மர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் தான் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நங்கவல்லியில பஸ் ஸ்டாண்டு கிட்டே இருக்குங்க இந்த கோயில். ரொம்பவும் பழமை வாய்ந்த சிறப்பு மிகுந்த கோயிலுங்க. சுமார் ஒரு 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த கோயில். சுயம்பு நரசிம்மருங்க, லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. மெயின் வாசக்கதவுல பார்த்துங்க எவ்வளோ சிற்பங்கள் இருக்கு. எல்லாமே வந்து பெருமாளுடைய அவதாரங்கள் வடிவமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க.
இப்போ நாம உள்ள வந்துட்டோம். பாருங்க, நுழைவாயில் கொடி கொடிக்கம்பம் பாருங்க, எவ்வளவு அருமையான கொடிக்கம்பம். சூப்பரான ஃபீல் கொடுக்குங்க உள்ள வந்தாவே. விநாயகர் சன்னதி பாருங்க, அரச மரமும் வேப்ப மரமும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா கருட பகவான், ஆஞ்சநேயர் இவங்களை கும்பிட்டு நாம அந்த கொடி தீபம் கம்பம் இருக்கு, கொடி தீப கம்பத்தை வந்து நாம கும்பிட்டு, கொடி கம்பத்தை கும்பிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை கும்பிட உள்ள போகணும். இந்த கொடி கம்பம் வந்து 60 கோடி கொடி பூஜை நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தாட்டி. ஊர் கிராம மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து நெய் தீபம் அந்த கம்பத்தில் ஏற்றி வழிபடுவாங்க. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எடுக்கும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா கோயில்கள், சின்ன சின்ன கோயில்கள் அப்படியே இருக்குங்க. அந்த சைடு பார்த்தோம்னா நம்ம அன்னதான கூடம் இருக்கு. இதை வந்து ஓய்விடம், பக்தர்கள் அமரக்கூடிய ஓய்விட பகுதி. இங்கே தாங்க நம்ம போக போகிறோம். பாருங்க, எங்கள் குடும்பம் இங்கே தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா வந்துட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஜெய்தேவ் வந்துட்டாருங்க, கோயிலுக்கு ஜெய்தேவ் வந்துட்டாரு. என்ன பண்றீங்க? ட்ரெஸ் சேஞ்ச் நடக்குதா? சார் ரெஸ்ட் எடுக்கிறாரு போல. வீட்டில இருந்து கோயிலுக்கு வர வரைக்கும் ஒரு காஸ்டியூம்ங்க, கோயிலுக்கு வந்த பிறகு அடுத்த காஸ்டியூம் பண்றாரு. ஜெய்தேவ் குகன், ஜெய்தேவ் குகன், ஜெய்தேவ் குகன் என்ன பண்றீங்க? அந்தே குட்டி பையா, தங்க பையா என்ன பண்றீங்க? தக்கு 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 தே. கோயிலுக்கு வந்தாச்சுங்க, குழந்தைக்கு பால் கொடுத்தாச்சு. என்னதான் சாமியை விநாயகர் கும்பிட்டுட்டு உள்ளார சன்னிதானம் விநாயகரை கும்பிட்டுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து காவல் தெய்வமான முனியப்பனை கும்பிட்டு, அதுக்கப்புறம் எங்க குலதெய்வம் லட்சுமி நரசிம்மர் சாமி வந்து மூலஸ்தானத்துக்கு போய் கும்பிட போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஆமாங்க, எங்க கோயில்லயே இன்னொரு புது, அதுவும் உங்களுக்கு காட்டுறோம். அங்கேயும் நாங்க போய் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புவோம். நீங்களும் கூடவே வந்து அப்படியே சாமியும் கும்பிடுங்க. வாங்க மாத்தாடா சுதி. கோயிலுக்கு வந்தாச்சு. தம்பி வந்து அழுந்துட்டே இருந்தா, அதனால அம்மா பால் கொடுத்தாங்க. இப்ப வந்து அப்பா ஒரு ட்ரெஸ், இப்ப ஒரு ட்ரெஸ். இப்ப தம்பி வந்து சாமி கும்பிட போறான். தம்பியும் சாமி கும்பிடுறேன். அப்புறம் மெயினா ஒண்ணு, தம்பிய வந்து தம்பியும் நானும் பிளான் பண்ணிருக்கோம் பொம்மை சாமான் வாங்கிட்டு. பொம்மை சாமானுமா? வாங்கிடலாம். தம்பிக்கு காரு, உனக்கு எனக்கு கிளிப்பு. நான் சொல்றதுதான் இங்க வாங்கி கொடுக்கணும். சரி, ஓகே, பாய்.